ஹாய் ஹலோ வணக்கம் சாக் டிவி நண்பர்களே. நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. இது சயின்ஸ் ஸ்டோரி. இந்த சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம கிட்டு பப்பி இருக்கு இல்லையா, அதுக்கு வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களெல்லாம் பார்க்குறது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாளைக்கு வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காமா. இவ்வளோ அழகாக பிளிங் பிளிங்னு மின்னிக்கிட்டு இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்துச்சான். மறுநாள் காலையில் பளிச்சுன்னு நம்ம சூரியன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா வானத்தில் ஒரு ஸ்டார் கூட இல்லையா. கிட்டு பப்பிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சாம். என்னடா நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், இந்த காலையில் இந்த சூரியன் வந்துட்டால் மட்டும் ஸ்டார்ஸ் எதுவுமே தட்டுப்பட மாட்டேங்குது, இது என்ன விவரம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டிட்டுக்கிட்ட போய் கேட்டுச்சாமா. அவனை டிட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எங்கேயும் போகல கிட்டோ, அதெல்லாம் வானத்திலேயே தான் இருக்குது அப்படின்னோடனே, என்னது வானத்திலேயே இருக்குதா, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னோடனே, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன தான் பிரைட்டாக இருந்தாலும் அதுங்கெல்லாம் ரொம்ப 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 தூரத்தில் இருக்குது நம்ம பூமியை விட்டு. அதனால் அதுங்க அவ்வளோ வெளிச்சம் நமக்கு தெரியாது, அதோட வெளிச்சம். ஆனால் சூரியனும் ஒரு ஸ்டார் தான். அது ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் அதோட வெளிச்சம், அதாவது அதோட பிரைட்னஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. நமக்கு நல்லா பளிச்சுன்னு சுள்ளுன்னு வெயிலாக நம்ம அதை உணர்றோம். அப்போது ராத்திரி சூரியன் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா மித்த ஸ்டார்ஸோட பிரைட்னஸ்லாம் வெளிப்படுறதுனால அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது வானத்தில். நீயும் பார்த்து ரசிக்கிற. ஆனால் காலையில் சூரியன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வெளிச்சத்தில் நம்மளால் சூரியன் மட்டும் தான் பார்க்க முடியுதே ஒழிய அந்த மித்த ஸ்டார்ஸோட வெளிச்சம்லாம் அதில் மங்கி போயிடுது. அதனால தான் நம்மளால் பகலில் ஸ்டார்ஸை பார்க்க முடியல, சூரியனை மட்டும்தான் பார்க்க முடியுது அப்படின்னு. அப்படியா, சன்னு ஒரு ஸ்டார் தானே, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஆமாம், அதுவும் ஒரு ஸ்டார் தான். சொல்லப்போனால் அது சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். ஏன்னா அதனால தான் நம்ம பூமியிலேயே உயிரே இருக்குது. நம்ம எல்லாம் வாழ்கிறதுக்கு காரணமே இந்த சன்னு தான், சூரியன் தான். அதோட வெளிச்சத்தினால தான் நம்ம செடி கொடிகள்லாம் சாப்பாடு தயாரிச்சுக்குதுங்க, அதை நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் மிருகங்கள்லாம் அதனால் அதை சாப்பிடுதுங்க. இதனால தான் நம்ம இந்த உயிரே இந்த உலகத்தில் இருக்குது. குளிர் இல்லாமல் நம்ம கதகதப்பாக இருக்கிறோம் அப்படின்னு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுக்கு ஒரே சந்தோஷமாக. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா புதுசாக. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இன்றைக்கி புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய கதைகள், நிறைய நாலேஜ் உள்ள விஷயங்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டு வர்றேன். இந்த வெயில் நேரத்தில் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். சாக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.